Janiti Timerson is not real. She can't hurt you. டேய் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா, ஜானகி வந்திருக்கேன்டா. எப்படிடா இருக்கீங்க? ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. வீக்லி ரீகேப் என்னன்றதை பார்க்க வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, மேட்சுக்குள்ள போவோமா? இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஓகே நண்பர்களே, சப்ரெடிட்குள்ள போவோம். JK/r/JK React. Bro, what the fuck is this? I didn't watch the match. Man, this looks so cheap. Despo and creepy. Star Sports is the worst broadcast channel ever. என்னடா ஜூம் பண்ணி அவுட் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கேமராமேன் லெஜெண்ட்னு கமெண்ட் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த தட்டி என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கு. ஒரு மேட்ச் கூட பாக்குறத நிம்மதியா பார்க்க விட மாட்டேங்கிறா. நல்ல வேலை நான் பெண்ணா பிறக்கல. இமேஜின் நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க கேமரா உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ. My friend asked me if I have checked the fan cam. I switched to it and it was so embarrassing. ஓ, தனியா ஃபேன் கேம்னே இருக்கா? சூப்பர்ப்பா. விசிட்டட் மாறன் புரோட்டா கடை, ஆக்சுவலி குட் புரோட்டா. மதுரை வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, புரோட்டா சாப்பிட்டோமான்னு இருந்தா மச்சான்ஸ் மறந்துடாதீங்க. This is an ad mod, remove this promotions. I think the stall has enough ads all over the internet. அதான் எல்லாரும் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிடி நீங்களா what bro doing with kids? ஆல்ரெடி ஒரு 12 மணி ஆயிருச்சு. புரியுது, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப ப்ளஷரா இருந்துச்சு. எல்லாம் இந்த மீமை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். கான்ஸ்பிரசி தியரிலாம் போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. இங்கெல்லாம் எதுவும் ஒரு விஷயத்த வந்து கற்பனை செஞ்சுக்காதீங்க. நண்பர் பாவம், டிடினா என்னன்னே அவருக்கு தெரியாது. அவரை வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. கான்டெக்ஸ்டே தெரியாம அவர் வந்து நான் தான் டிடின்னு சொல்லிட்டு இருக்காரு. JK just entered your house. What are you saying to him? நான் எதுக்கு உங்க வீட்டுக்கார போறேன்? இமேஜினரியிலே வாழ்றாங்க நண்பர்களே. என்னமோ கேட்கறானுங்க, இது என்ன அது என்ன, இப்படி இருந்தா என்ன நடக்கும், அப்படி இருந்தா என்ன பண்ணிருப்ப. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். யூசர் நேம் செக்ஸ் அவுட். வெளியே போடா. நண்பர்களே, நான் உங்க வீட்டுக்கு வந்து அப்படிதான் என்ன வரவேற்பீங்களா? வெல்கம் ஹோம் ஜெயக்குமார். This is what I expected. India won Champions Trophy. Yes நண்பர்களே, சிம்பிள் விஷயம்தான். இதெல்லாம் வந்து நம்ம நேற்றே பேசியாச்சு. அடுத்து என்ன, அடுத்த கப்பு என்ன? வாங்க வரிசையா வாங்க. இதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், அடுத்து வர ICC டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா வின்னு. இனிமேல் எந்த என்ன கேள்வி கேட்பான், உன் புள்ள என்ன பெருமையா சொல்லுவேன், காலை தூக்கி விட்டு சொல்லுவேன், என் புள்ள அப்படின்னு. சும்மாவா இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு திறமை. 2026 T20 வேர்ல்ட் கப் வருது. நம்ம 2024 விளையாண்ட ஸ்குவாடை விட 2026 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஆர்ஷ்தீப் சிங். அடுத்த கப்பு நான் தான். இல்ல இன்னும் எல்லா கப்பும் எங்களுக்கு தான். You enrolled in inconsistency competition but your opponent is this guy. நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடாம இருக்கும்போது இன்கன்சிஸ்டன்ட்றீங்க, வாரத்துல 4 வீடியோ போட்டாலும் இன்கன்சிஸ்டன்ட்றீங்க, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் இன்கன்சிஸ்டன்ட்றீங்க. போங்கடா நண்பர்களே. நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு. பட் ஒரு 2 or 3 வீக்ஸ்ல இந்த ஸ்கெடியூல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடிட்டர்ஸை வந்து இன்னொரு எடிட்டர் பிடிச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவங்ககிட்ட எடிட்டிங் பொறுப்பை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்பதான் கண்டென்ட் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணி பெட்டர் கண்டென்ட்டாக கொடுக்க முடியும். இல்லைனா வந்து எனக்கு வந்து அது ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், நேற்று பார்த்த வீடியோ இந்த இன்னைக்கு பார்க்குற வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு என்ன ஒரே ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி ஹெக்டிக்காக இருக்குது. அதுதான் பிரச்சனை. வீடியோ ஒன்று முடிச்சு வச்சுட்டேன், பட் எனக்கு போட மனசு வரல, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு பிரேக் எடுத்து அப்பப்போ போட்டுட்ருக்கேன். இன்னொரு 2 or 3 வீக்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டன்சி வராது. ஸோ கிவ் மீ டைம், ஐ வில் ஃபிக்ஸ் இட். ஆப்பரன்ஸ் நல்லா வாழ போகிற மாதிரி பேசுவாங்க. போகிற போக்கு பார்த்தா சப்ரெடிட்டை இழுத்து மூட வச்சிருவான்னு போலயே. நாளைக்கு வீக்லி ரிவ்யூ வருமா? அந்த கர்மத்துக்காக தான் எடுக்கிறேன். வீக்லி ரிவ்யூ போட்டு துறையணுமே, இல்லாட்டி இவனுங்க இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடுவாங்கன்னு. நண்பர்களே, நீங்கள் ரெடிட் உங்கள் பொறுப்பு. நான் வாரம் வீடியோ போடுறேன்னு இல்லையோ, உன் கடமையை நீ செஞ்சுக்கிட்டே இரு. வீடியோ போடுறது என் கடமை, ஆனால் பண்ண மாட்டேன். கடமை தவறாமல் 2 பேரும் பண்ணணும். அதனால தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. இன்ட்ரோடியூசிங் கலக்கா.
Too political. Guys, I am leaving this subreddit. இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருந்தீங்க ஸ்டாப் போஸ்டிங் அன்ஃபன்னி மீம்ஸ்னு. ஒரு பக்கம் அன்ஃபன்னி மீம்ஸ் போடாதீங்கன்னு ஒருத்தங்க ஒரு குரூப் சொன்னா, அன்ஃபன்னி மீம்ஸை போட்டு ஸ்பேம் பண்ணிட்டு அதை தூக்கிட்டா ஐயோ ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னு இந்த பக்கம் இவங்க கத்துறானுங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க, நம்பர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக தான் இருக்கும். போக போக வந்து அதுவே வந்து சரியாயிடும். நீங்க ஒரு டைம் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் முன்னாடியே சொன்னதுதான், ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தங்கள் ஃபன்னியா தெரியும், இன்னொருத்தங்களுக்கு தெரியாது. போக போக தான் அதை மேனேஜ் பண்ணி ஒரு மிடில் கிரவுண்டுக்கு வர முடியும். அதுக்குள்ள வந்து அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருங்க. சொல்ல வேண்டியதா போச்சு கடைசி. கிவ் இட் டைம். இந்த சப்ரெடிட் செட்டில் ஆகட்டும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 2-3 மாசங்க அப்புறம் செட்டில் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நல்ல போஸ்டா வரும், நல்ல எஃபோர்ட் போட்டு போடுவாங்க. இப்ப எல்லாருக்கும் புதுசுனால யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சப்ரெட்ல என்ன போடணும்ன்றது நான் சொல்லிடுறேன். வாரத்துல என்ன நடக்குதுன்றத போடுங்க. அதை தவிர்த்து என்ன பத்தி ஏதாவது இல்லை என்ன வச்சு மீம்ஸ் ஏதாவது, என்ன வச்சு வர்ற கண்டென்ட் ஏதாவது, அதெல்லாம் போடுங்க. மேக் இட் ரிலேட்டட் டு மீ. நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்ன பத்தி, அது போக வாரத்தில் என்ன நடக்குதோ அதையும் போடுங்க. அவ்வளவுதான் இந்த சப்ரெடிட். பேசிக்கலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு ஒரு பிளேஸ். அதெல்லாம் வந்து நான் என்ன பேசுறேன், நம்ம என்ன பேசுவோமோ அதெல்லாம் இங்கே பேசுங்க. அவ்வளவுதான். அண்ட் கிவ் இட் டைம். ரொம்ப அவசரப்படாதீங்க. கொஞ்ச நாள்ல அதுவே செட்டில் ஆகிடும். இந்த விஷயத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. போன வாரம் வந்து ட்ரெண்டிங்காக போன விஷயம், ஸ்டாண்டப் காமெடி பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நீ என்ன பண்ற? நீ வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டாண்டப் காமெடி தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து வேண்டாம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்று பேசுறது? வந்து இவனோட ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. வரும் உனக்கு. நான் இவ்வளவு திட்டதே இல்லை ஒருத்தர். நான் பேர்ல சத்தியமா திட்டினதில்லை யாரையுமே. இப்படி எப்படி வரும் உனக்கு? இது பேசிக்கா ஸ்டாண்டப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்பதான் சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு என்ன இது பிட் நினைச்சியா பாத்துக்கிட்டு where do we start? இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அந்த பேசுற ஆடியன்ஸ்ல இருக்க நபர் வந்து ஆல்ரெடி வெர்பல் அபியூஸ் பண்ணியிருக்கேன், கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இவர் வந்து பதிலுக்கு அபியூஸ் பண்ணதா வந்து இவர் பேசியிருக்காரு. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த சோசியல் மீடியாவில் ஒர்க் செய்யும். இப்போ என்ன எடுத்துக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம படுறதெல்லாம் கஷ்டம்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எப்படி கஷ்டம்னு சொல்ல முடியும்? இப்போ நான் நினச்சா 3 நாள் வீடியோ போடாமல் இருக்க முடியும். இப்போ இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாருன்னா டெய்லி 8 hours இவர் வந்து ஷோ பண்ண போறது கிடையாது. வாரத்துல 1 இல்ல வாரத்துல 2, 3 கூட வச்சுப்போம். ஆனா டெய்லி வேஸ்ட் பண்றவங்களுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சம்பளம் வரும். அப்படி இருக்கவங்க எல்லாம் பார்த்து வந்து நான் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்றது வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். சும்மா வந்து நான் பண்றதா கஷ்டம், நீ பண்றதா கஷ்டம்ன்ற மாதிரி பிரிச்சு பேச முடியாது. ஆக்சுவலி பிரிவிலேஜ் வி காட். நம்மளால நினைச்ச நேரத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அட்லீஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு கிரியேட்டரா. அண்ட் இப்போ அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்னவா இருக்குன்னா, அவரே வந்து அபியூஸ் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதனால நான் திருப்பி பண்ணேன். அவர் அபியூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க அங்க நின்னுட்டு 200 பேர் முன்னாடி இதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? எத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தர் அபியூஸ் பண்றதுன்றது கரெக்ட் இல்லை. இது வந்து ஒன்ஸ் அகைன் வந்து பாடி ஷேமிங் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டை தான் நான் பண்ணேன், அதுல என்ன இருக்குன்ற மாதிரி தான். அது பண்ணிக்கங்க, க்ளோஸ்டு டோர்ஸ்குள்ள பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எத்தனை பேர் பார்க்குற மாதிரி போடும்போது ஆப்வியஸ்லி அது தப்புன்னு சொல்ல தான் செய்வாங்க. அதை எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? என்னதான் அவர் அபியூஸ் பண்ணேன்னு சொன்னாலும் அபியூஸ் பண்றது தப்புன்னு சொல்லணுமே தவிர நம்ம திருப்பி அபியூஸ் பண்ணக்கூடாது. கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் தீஸ் ஹேட். இப்போ இவர் பேசுறதை என்னால் ஒரு கிரியேட்டருடைய பிஓல பார்க்க முடியும். ஆனால் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். இது வந்து எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, எல்லாருக்கும் நடக்கிறது அந்த ஹேட் அபியூசஸ்லாம். அது இப்போ எனக்கு நடக்குதுன்னும் போது அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது, அதை மாத்துங்கன்னு நான் சொல்ல முடியும். அதுக்காக நானும் அதே லெவலில் இறங்கி அபியூஸ் பண்ண முடியாது. அண்ட் முக்கால்வாசி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இப்போ வந்து ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணி அதை காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணணும், அதில் வந்து எஃபோர்ட் பண்ணணும்னு பண்ணாமல் க்ரௌட் ஒர்க்னு சொல்லிட்டு வந்தவங்களை அபியூஸ் பண்ணுறது, பான் ஜோக்ஸ் பண்ணுறது, ஐஐடிகள் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜோக்கு கிடையாதுடா, முதல் புரிஞ்சுக்கங்கடா. அசத்து போவது யாரே நல்லா இருக்கும். இதை விட நான் வந்து கலக்க போவது யாரு சொல்லல, அசத்த போவது யாரு. அதுலயே ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணி காமெடி பண்ணுவாங்க. அப்படி சிரிப்பே வரலனாலும் அது அட்லீஸ்ட் ஹார்ம்ஃபுல்லா இல்ல, அபியூசிவா இல்ல. இங்க சிரிப்பும் வரல, எனக்கு சிரிப்பு வரல. இப்ப சிரிப்பு வரலன்னா நல்லா பண்ணலாம். நான் வந்து ஹேட்டர். அப்போ இருந்தாலும் பயங்கரமான ஹேட்டர்ஸா இருக்கீங்கடா நண்பா. உங்களுக்கு அபியூஸ் வருது இல்ல ஹேட் வருதுன்னா அதை வச்சு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியை பண்ணுங்க, அந்த ஷோ வச்சு. அப்படிதான் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை ஒரு ஹியூமரஸா கன்வே பண்ணணும். எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான் சோசியல் மீடியால. அது ஒரு ப்ராப்ளம் தான். ஐ கேன் see him getting defensive. ஆனா அதுக்காக வந்து இப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. அதை எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் போட முடியாது. அண்ட் சிரிப்பு வருது வரலன்றது காமெடி இஸ் சப்ஜெக்டிவ். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் ஃபன்னியா தெரியும், ஒருத்தங்களுக்கு தெரியாது. அதை நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடினா அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு வந்து இங்க நேர்ல வா உனக்கு ஃபன்னியா இருக்கும் சொல்றதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்பீச்னு தெரியல. நேர்ல வந்து ஃபன்னியா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? காசை திருப்பி கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது என்னோட காமெடி, உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா போ, அவ்வளவுதான் உங்களுடைய ஸ்டாண்டா இருக்கும். He just took it to his heart.
யூ ஷுடன்ட். அவ்வளோதான். அனுப்பி விடையா பசத்தை விடு போ. ஓகே நண்பர்களே, இந்த வாரம் பெருசாக அது நடக்கல. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன், அதை பண்ணுங்க. என்ன டாஸ்க்னா, இந்த வாட்டி நெக்ஸ்ட் சப்ரெடிட் வீடியோ ஜாலியாக இருக்க போகுது. நீங்கள் இந்த மீமை வந்து பார்த்துருப்பீங்க. யூ கேன்ட் டான்ஸ் டு தி சாங் மீ அண்ட் மை பாய்ஸ்ன்ற மாதிரி போட்டு ஏதாச்சும் ரொம்ப சோகமான பாட்டு போட்டு டான்ஸ் மீம் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டான்சிங் மீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போடுங்க. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. யூ கேனாட் டான்ஸ் டு தி சாங்னு போட்டுட்டு அந்த சாங்கை போட்டு அதை வச்சு ஒரு மீம் மாதிரி போடுங்க. அது ஒரு தனி த்ரெட்டாக வந்து பண்ணிடுவாங்க நம்ம மாட்ஸ்ட்டை. நான் சொல்லிடுறேன், அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்து ரிவ்யூ பண்ணி ஜாலி பண்ணுவோம். அட் த சேம் டைம் வாரத்தில் என்ன நடக்குதுன்றதையும் போடுங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற இந்த விஷயங்கள் கூஃபியான விஷயங்களும் பண்ணுங்க, இமேஜின் பண்ணி ஏதோ பண்ணுங்க. அண்ட் மார்ச் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணாங்கன்னா அது எதுக்கு ரிமூவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, சேர்ந்துருங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தாது நீ வேற இங்கே வந்து சேர்ந்துருங்கடா, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க. ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, இந்த வாரம் ரொம்ப போர். பெருசா எதுவுமே நடக்கல. 3 out of 10 இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி ஜெயிச்சது. மேபி அதுக்காக 3.5 out of 10 கொடுக்குறேன். ஓகே எனிவேஸ் நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.